திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம எந்த பாடலை பார்க்க போறோம் அப்படின்னா, சிதம்பரத்துல கொடியேறி இருக்கிற 2வது நாள் இன்னைக்கு நம்ம நீத்தல் விண்ணப்பம் அப்படின்ற தலைப்பு திருவாசகத்துல இருக்கு. அந்த தலைப்புக்கு கீழே வர பாடலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாடல்: கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. அதாவது கடையவன், நான் எல்லாருக்கும் கடைசியா இருக்கிறவனாகிய நான், என்ன கருணையினால் கலந்து ஆட்கொண்டவன் நீதான். ஏன்னா உன்னுடைய கருணை என்கிட்ட இருக்கிறதுனால தான் என்ன ஆட்கொள்றத நீ செய்யற அப்படின்னு சொல்றார். என்னை விட்டெழுதி கண்டாய், என்னை விட்டுடாத, இவன் நிறைய பாவம் பண்ணியிருக்கான், இவன் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு என்னை தூக்கி போட்டுடாத. ஏன்னா நீ தூக்கி போட்டுட்டனா என்னை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே கிடையாது ஆண்டவனே, அதனால என்னை விட்டுடாத. விட்டெழுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே. அதாவது வேங்கையின் தோலை உரித்து போர்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சிவபெருமானே, மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. அதாவது உத்தரகோச மங்கை அப்படின்ற ஸ்தலத்துக்கு அரசனாய் இருக்கக்கூடிய என்னுடைய இறைவனே, சடையவனே தளர்ந்தேன் சுவாமி, நான் தளர்ந்துட்டேன், என்னால முடியல, என்னை கொஞ்சம் தாங்கிக்கோ. ஏன் நம்ம தளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் தேடுவோம் இல்லையா? அப்படி மாணிக்க வாசகர் சிவபெருமானை தேடுறாராம். நான் ரொம்ப தளர்ந்துட்டேன், நான் உன் பேர்ல சாஞ்சிக்கவா அப்படின்ற பாவனையில கேட்கக்கூடியதான வரக்கூடியது இந்த அழகான பாடல். இந்த பாடலோட இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக சுவாமி பெருமான் அனுகிரகத்துல மீண்டும் நாளை இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.